Hi friends, welcome to Samaiyal Thiruvizha. இன்னைக்கு சமையல் திருவிழா சேனல்ல ஹெல்தியான வெஜிடபிள் வடை எப்படி செய்யலாங்கறத பார்க்க போறோம். சோ அதுக்கு மணி உளுந்து அல்லது வெள்ளை உளுந்துன்னு சொல்லுவோம் இல்லையா? அது நான் 120 கிராம் எடுத்துக்கிறேன். இத ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா ஒரு 3ல இருந்து 4 தடவை நல்லா கழுவிட்டு அதை ஊற வச்சிரலாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும். பாருங்க, இப்போ நல்லா உளுந்து ஊறிடுச்சு. இப்போ இத கிரைண்டர்ல போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக இட்லிக்கெலாம் உளுந்து அரைப்போம் இல்லையா, அதே தான் இங்கே பண்ண போகிறோங்க. மாவு அரைப்பட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஆட்டிக்கோங்க. நம்ம இது மிக்ஸி ஜார்லேயும் அரைக்கலாம், ஆனால் வடை வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு மாவு அரைச்சி எடுக்கும் போது அவுட்கம் வந்து ரொம்ப கம்மியாக வரும். ஸோ அதனால் கிரைண்டர்லேயே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மாவு ஓரளவுக்கு நல்லா அரைப்பட்டுருச்சுங்க. தொட்டு பார்த்தாலே நல்லா சாஃப்டாக இருக்குது. இது பிகினர்ஸுக்கான ஒரு டிப்புங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் உளுந்து வடை செய்கிறதா இருந்துச்சுன்னா மாவு அரைச்சதுக்கப்புறம் நல்லா அந்த உளுந்து பொங்கி வந்திருக்கும். அதே மாதிரி நீங்கள் கையால் எடுக்கும்போது நல்லா சாஃப்டாக பட்டர் மாதிரி இருக்கும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. அதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நாம் இப்போ மாவை சரியான பதத்தில் அரைச்சி எடுத்துட்டோம். உங்களுக்கு இன்கேஸ் தண்ணி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மாவில் 1 டேபிள் ஸ்பூன் போல் அரிசி மாவு அல்லது சோள மாவு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இன்றைக்கி சேர்க்க போகிற காய்கறியும் பார்த்துடலாம். 2 கேரட் எடுத்து தோல் சீவி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் மீடியம் சைஸ் வெங்காயம் 1 எடுத்து அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 10 போல் பீன்ஸ் எடுத்து அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. வடை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. அப்புறம் வடைக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு சின்ன பச்சை மிளகாய் எடுத்து அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அரை துண்டு போல் இஞ்சி எடுத்து அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம வீட்டில் கிட்ஸ் வந்து வடை சாப்பிடும்போது இந்த பச்சை மிளகாவையும் சேர்த்து கடிச்சிட்டாங்கன்னா காரம் அதிகமாக இருக்கும். அதனால் மிளகாவை குறைச்சிட்டு மிளகு ஜீரக பவுடராக நான் சேர்த்துக்கிறேங்க. 1 டீஸ்பூன் மிளகு ஜீரக பவுடர், அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்துக்கோங்க. நீங்கள் மிளகு ஜீரக பவுடருக்கு பதிலாக முழு மிளகு கூட சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, ஒரு 2 இனுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இதே வடையில் நீங்கள் காலிஃப்ளவரோ முட்டைக்கோஸோ சேர்த்துக்கலாங்க. இன்கேஸ் காலிஃப்ளவர் சேர்க்குறதா இருந்துச்சுன்னா அதை சின்ன சின்ன பூவாக கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் போல் போட்டு எடுத்துட்டு நீங்கள் இந்த மாவில் சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், மாவு ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம இப்போ ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்தாச்சு. அப்புறம் பச்சை மிளகாவும் இஞ்சியும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீன்ஸ், அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கேரட் வந்து கட் பண்ணியே சேர்த்துக்கோங்க. நம்ம துருவி சேர்த்தோம் அப்படின்னா அதில் சம்டைம்ஸ் தண்ணி விடும் இல்லையா, அதனால் கட் பண்ணி சேர்த்துக்கிறது பெஸ்ட்டுங்க. அப்புறம் இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் மிளகு ஜீரக பவுடரும் பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தனி மிளகாத்தூள், நீங்கள் காரம் நல்லா சேர்த்துப்பீங்கன்னா கூட ஒரு அரை டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி தழை, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையை அப்படியே சேர்க்காம நல்லா கிள்ளி அதில் சேர்த்துக்கோங்க. அப்படின்னா தான் வடை சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். இப்போ இந்த மாவை நல்லா பிசைஞ்சிடலாம். எல்லா காய்கறியோட அந்த மாவு நல்லா கலக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வடை செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த எண்ணெயை சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை உள்ளங்கையில் ஒரு 4 விரல் அப்படியே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பெருவிரலால் நடுவில் ஒரு சின்ன ஹோல் போட்டுக்கோங்க. இப்போ அதை அப்படியே எண்ணெயில் திருப்பி போட்டுடலாம். இவ்வளோதாங்க. இதே மாதிரி நம்ம மிச்சம் இருக்கிற மாவுலையும் வடை ரெடி பண்ணிடலாம். வடையை எண்ணெயில் பொரிக்கும் போது 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். எண்ணெய் சரியாக சூடாகாமல் நம்ம மாவு அதில் சேர்த்தோம் அப்படின்னா அது கடாயில் ஒட்டிக்கும். அதே மாதிரி அந்த வடை எண்ணெயை நிறைய உறிஞ்சிருங்க. பிறகு சின்ன டிப்பு, நம்ம மாவு சேர்த்த உடனே அதை திருப்பி போட ட்ரை பண்ண வேணாம். அது நல்லா வெந்ததுக்கப்புறம் தானாகவே கடாயிலேருந்து மேலே எழும்பும். அப்போது நம்ம ஒரு கரண்டியால் அதை திருப்பி விட்டுக்கோங்க. 2 பக்கமும் வடை நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகும்.
பாருங்கள், இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வடையை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இவ்வளோதாங்க. மிச்சம் இருக்கிற மாவுலையும் நம்ம வடை சுட்டு எடுத்துடலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நம்மளுக்கு உளுந்த வடை ஷேப்பில் வரலைனாலும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம போண்டா மாதிரி செஞ்சிடலாம். அதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து இதே மாதிரி எண்ணெயில் போட்டு 2 பக்கமும் நல்லா வெந்து கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம அதை எடுத்துடலாங்க. இவ்வளோதாங்க, ஹெல்த்தியான வடை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு 2 டிப்பு மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். 1, மாவு அரைக்கும் போது தண்ணி கம்மியாக தெளித்து ஆட்டி எடுத்துக்கோங்க. 2வது, வடை சுடும்போது ஃப்ளேமை வந்து மீடியம் டு ஹையில் வச்சுட்டு வடை சுடுங்க. இவ்வளோதாங்க, நல்லா சுட சுட கிறிஸ்பியான வெஜிடபிள் வடை ரெடி ஆயிடுச்சு. இது கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸியாகவும் நம்ம செஞ்சிடலாம். இதை தொட்டு சாப்பிட்றதுக்கு கெட்டி சட்னி வச்சு சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் சமையல் திருவிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.